மேரி கிரியேட் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிசைனர்ஸ் யூஸ்ஃபுல் வெப்சைட்டில் பார்ட் 2ல் இருக்கும். ஸோ இந்த டாப் டிசைன் ரிசோர்ஸஸை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நான் கொடுக்குற ஒவ்வொரு வெப்சைட்டோட டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி பார்த்து அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். லிங்க்கு இதனோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருப்பேன். என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அதை பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிற வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா சோசியலைஸ் வெப்சைட். இந்த வெப்சைட்டோட லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன். இந்த சோசியல் சைஸ் வெப்சைட் என்ன இதனோட யூசஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இல்லை இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், இது ஒவ்வொன்றுத்துலையுமே நம்ம டிசைன் பண்ணி போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு போஸ்டராக இருக்கட்டும் இல்லை வீடியோஸாக இருக்கட்டும் ரீல்ஸாக இருக்கட்டும், இதனுடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிஃபால்ட்டாகவே இதில் நம்ம டவுன்லோட் பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்து இதனுடைய சைஸ் தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து ஒரு டிசைன் க்ரியேட் பண்ணுறப்ப அதுலேயும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இல்லை டிஃபால்ட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் இல்லை ஃபேஸ்புக்கு இதை ஏதாச்சும் சம்திங் நான் கொடுக்குறேன். இப்போ இந்த இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஃபார்மெட்டில் வேணுமோ அந்த ஃபார்மெட்டில் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கெட்ச் ஃபார்மெட்டு, ஃபிக்மா, அடாபி எக்ஸ்டி, ஃபோட்டோஷாப்பு, இல்லுஸ்ட்ரேட்டர் இந்த ஃபார்மேட் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இப்போ இல்லுஸ்ட்ரேட்டர் இந்த ஃபார்மேட்டை நான் டவுன்லோட் பண்ணிட்ட பிறகு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ஓப்பன் பண்ணதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்ஸ்டாகிராம் சோசியலைஸ் இதை நான் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். என்னென்னா டிஃபால்ட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அந்த சைஸ் வைஸாக க்ரியேட் பண்ணி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொஃபைல் பிக்சர்னால் என்ன சைஸில் இருக்கும் அந்த சைஸுக்கே வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய இந்த இது ஆர்ட் போர்டு வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் ஆகிருக்கும். ஃபீடுனா என்ன இது இருக்கும், ஸ்டோரிஸ்னால் எந்த மாதிரி இருக்கும், ரீல்ஸ்னால் எந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த டிஃபால்ட் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உள்ளே வந்து இன்பில்ட் ஆகிருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா இந்த சைஸுக்குள்ளே நீங்கள் ஜஸ்ட்டு டிசைன் பண்ணுறது மட்டும்தான் நம்மளோட ஒர்க்கு. ஸோ டிசைன் பண்ணி ஜஸ்ட்டு அவுட்புட்டு எடுக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் இருக்கும். ஸோ ரீல்ஸு, ஃபீட்ஸு இந்த மாதிரி நிறையா இருக்கும். இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் மட்டும் கிடையாது, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கு இங்கே பாருங்கள் ஃபேஸ்புக் இருக்கும். இல்லை அப்படி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ட்விட்டர் வேணும், ட்விட்டர் இருக்கும். எல்லாமே யூடியூப்பு இந்த மாதிரி நிறையா விஷயத்துக்கு எல்லா விஷயத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைஸ் கொடுத்துருக்கேன். ஃபேஸ்புக் கிளிக் பண்ணியிருக்கேன். ஃபேஸ்புக்கு என்ன மாதிரி சைஸ் இருக்கும் நீங்கள் கீழே போய் பார்த்தீங்கன்னா இதை டவுன்லோடு பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு அதனுடைய அந்த டைமென்ஷன் டீட்டெயில் வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் கீழே போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்குமே வந்துருக்கும். நியூஸ் ஃபீடு அதனுடைய சைஸ் எவ்வளோ இருக்கும், என்ன பிக்சல் இருக்கணும், வீடியோனா அதனுடைய சைஸ் என்ன இருக்கும், எவ்வளோ பிக்சலில் இருக்கும் அப்படிங்கிறது, இமேஜ்னா அதனுடைய சைஸு, ப்ரொஃபைல் பிக்சர்னா என்ன, கவர் போட்டோனா என்ன, ஈவெண்ட் போட்டோனா என்ன, இந்த மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து இந்த டைமென்ஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுற எல்லாத்தோட டைமென்ஷன் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிடும். வேணும்னா நீங்கள் டவுன்லோடும் ஒவ்வொன்றா பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்க உங்களுக்கு ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக குறையும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிற வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோக்கப் வெப்சைட்டு. ஸோ மோக்கப் வெப்சைட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மோக்கப் வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து நம்ம ஒரு டிசைன் பண்ணதுக்கப்புறம் நார்மலாக அனுப்பாமல் அது ஒரு ரியாலிட்டியாக வச்சு நம்ம அனுப்புகிறப்ப அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத ஈஸியாக நம்ம காட்ட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு புக் டிசைன் பண்ணுறோம், புக்கு கவர் பண்ணுறோம், இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிசைன் பண்ணி அனுப்பிச்சிடுவோம். பட் அது வந்து பார்த்திங்கன்னா ரியாலிட்டியாக ஒரு புக்கில் வந்து இருக்கிறப்ப எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம காட்டணும் அப்படின்னா ஒரு மோக்கப் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மோக்கப் வந்து டிஃபால்ட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டில் இருக்கும். ஸோ இந்த வெப்சைட்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா mockupdesigns.com. இதனுடைய லிங்க்கும் நான் வந்து கீழே கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் டவுன்லோட் கொடுத்துட்டு இது பண்ணிக்கலாம். இந்த மோக்கப்பை வந்து எப்படி நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணணும், இந்த மோக்கப்பை யூஸ் பண்ணி எப்படி நம்ம டிசைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். தெரிஞ்சவங்க இந்த மோக்கப் வெப்சைட்டை யூஸ் பண்ணிக்கோங்க, தெரியாதவங்க கமெண்ட் பண்ணுங்கள், நான் இதுக்கான ஒரு வீடியோஸும் போடுறேன் அடுத்த வீடியோஸில். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோக்கப்ஸ் இருக்குது. இது மட்டும் கிடையாது, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புக்ஸ் இருக்கும், இல்லை வந்து மக்கு இந்த மாதிரி வேணும், அந்த மாதிரி நிறையா மோக்கப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும். செல்ஃபோனு இது ரிலேட்டடாக என்னென்ன இருக்கும் எல்லாமே இந்த மோக்கப்ஸில் வந்து நிறையா இது இருக்கும். ஃப்ரீ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் ட்ரை அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிற வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டர்ன் மேக் பண்ணுற ஒரு வெப்சைட் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேட்டர்ன் மேக் பண்ணுற வெப்சைட் எப்படின்னா டிஃபால்ட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா இதை நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறேன். ஜஸ்ட்டு நான் ஹோம் பேஜ் போயிடுறேன்.
இது ஓப்பன் பண்ணோடனே இந்த வெப்சைட் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த wowpatterns.com சொல்லிட்டு இதை ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில டிஃபால்ட்டான அந்த டிசைன்ஸில் இருக்கும். இந்த மாதிரி டிசைன்ஸ் இது டிஃபால்ட்டாக இருக்கிற டிசைன்ஸ். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் வெப்சைட் இருக்குது. இதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த வெப்சைட்டில் வந்துட்டோம், ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி தான் டிஃபால்ட்டாக இருக்கும். இல்லை வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா இதில் இருக்க சில சாம்பிள் இமேஜஸ் இல்லை டிசைன்ஸ் பார்க்குறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் இந்த இமேஜஸ் இருக்குது, இதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது பேட்டர்ன் இதுவே ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிருக்கும். க்ரியேட் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் இந்த நம்ம என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணிக்கிறோம். ஸோ பாருங்க கிராஷ் பிக் இந்த மாதிரி வேணுமா, வேவ் ஜிக்ஜாக்கு இந்த மாதிரி என்ன மாடல் வேணுமோ அந்த மாடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேட்டர்ன் வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதனுடைய அந்த டிகிரிஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் இதனுடைய டிகிரிஸை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்க முடியும் ஈஸியாக. ஸோ ஜஸ்ட்டு இதனுடைய டிகிரிஸை சேஞ்ச் பண்ணணும். அதேமாதிரி கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் எனக்கு தேவை அப்படின்னா அந்த கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு நீங்கள் பண்ணிக்க முடியும். பிரைட்னஸ் எவ்வளோ வேணும், ஸோ பிரைட்னஸ் கம்மியாக வேணுமா கம்மியாக, ஸோ இன்க்ரீஸ் பண்ணணுமா இன்க்ரீஸ். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிஃபால்ட்டாக சில இமேஜஸ் இருக்கும். பட் ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்னோட இமேஜஸை நான் க்ரியேட் பண்ணி அதை ஒரு பேட்டர்னாக க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட்டு அப்லோட் இமேஜ் கொடுத்து இமேஜை சூஸ் பண்ணிங்க. நான் ஆல்ரெடி சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். நான் இந்த இமேஜை சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த இமேஜை சூஸ் பண்ணி வச்சுட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இதனுடைய இமேஜஸ் வந்துச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து 3 டிஃப்ரென்ஸ் வேரியன்ஸ்லாம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி சின்ன சைஸு பெரிய சைஸ் இந்த மாதிரி வந்து 3 வேரியேஷனில் கொடுப்பாங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த மீடியம் சைஸை க்ரியேட் பண்ணிக்கிறேன். எனக்கு எந்த லொக்கேஷன்லேருந்து எந்த லொக்கேஷன் வரைக்கும் வேணுமோ அதுக்கு இந்த ஜஸ்ட் இந்த பாக்ஸை இப்படி நவுத்தி வச்சுக்கோங்க. ஸோ அந்த லொக்கேஷனை வந்து நீங்கள் இந்த லொக்கேஷனுக்குள்ளே மட்டும் அந்த பேட்டர்ன் வரும். ஸோ ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா பேட்டர்னை சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இதனுடைய டிகிரியை வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வேணும். ஸோ ஜஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை சேஞ்ச் பண்ண வேணும். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு இது வரைக்கும் வேணும். ஸோ இந்த மாதிரி வந்து பேட்டர்ன் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி இதில் இருக்க நிறையா மாடலை யூஸ் பண்ணி நீங்கள் பேட்டர்ன்ஸ் வந்து நிறையா நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட்டு எக்ஸ்போர்ட் போயிடுங்க. எக்ஸ்போர்ட் போயிட்டு உங்களுக்கு வந்து என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். யூனிட் நான் பிக்சல் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு இன்ச்சஸ் வேணுனாலும் நீங்கள் இன்ச்சஸ் கன்வெர்ட் பண்ணலாம். சென்டிமீட்டர் வேணும்னா சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணலாம். எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் பிஎன்ஜி ஃபார்மேட் ஜேபிக் ஃபார்மேட் எல்லா ஃபார்மேட்டும் இருக்குது. இல்லை எனக்கு டைமென்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த எந்த மாதிரி நீங்கள் டைமென்ஷன் கொடுக்குறோம் அந்த டைமென்ஷனுக்கு வரும். ஸோ அந்த டைமென்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ஜஸ்ட்டு டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இது பேட்டர்ன் மேக்கரை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிற வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான வெப்சைட்டு, ஒரு கலர் ரிலேட்டடான வெப்சைட்டு. இதுதான் அந்த வெப்சைட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதனுடைய இந்த colors.co அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட்டோட நேமு. இந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதனுடைய லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இது ரொம்ப கவனமாக பாருங்கள். இந்த வெப்சைட் வந்து ரொம்ப வெரி யூஸ்ஃபுல்லான வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் நிறையா விஷயம் வந்து கலர் ரிலேட்டடாக நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஸ்டார்ட் த ஜெனரேட்டர் இதை வந்து நம்ம போனோடனே கிளிக் பண்ணிக்கிறோம். ஸோ ஜஸ்ட்டு ஸ்டார்ட் த ஜெனரேட்டர் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் பேட்டர்ன்ஸ் வந்து ஆல்ரெடி டிஃபால்ட்டாகவே இதில் இருக்கும். ஸோ இதில் இருக்க ஒவ்வொரு ஆப்ஷன்ஸையும் நான் உங்களுக்கு இது பண்ணுறேன். ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கலர் பேட்டர்ன்ஸில் இருக்கும். இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கலர் பேட்டர்னை ஆட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ப்ளஸ் சிம்பிள் இந்த மிடில் கொண்டு வந்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி வரும். இந்த ப்ளஸ் சிம்பிளில் வச்சு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் பேட்டர்ன் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இந்த கலர் பேட்டர்ன் எனக்கு வந்து தேவையில்லை அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த ரிமூவ் கலர் கொடுத்தீங்கன்னா அந்த கலர் பேட்டர்ன் வந்து போயிடும். அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் இருக்கு இல்லைங்களா, இந்த கலரோட ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் கோடு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நிற்கும். இந்த கலர் கோடை நீங்கள் இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் கோடை நீங்கள் காப்பியும் பண்ணிக்க முடியும். இந்த காப்பி ஹெக்ஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா, இதை வச்சு நீங்கள் கலர் கோடை காப்பி பண்ணிக்க முடியும். இந்த பேட்டர்னையும் காப்பி பண்ணிக்க முடியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வியூ ஷேட்ஸ். இந்த வியூ ஷேட்ஸுங்கிறது என்னன்னா இப்போ இதனுடைய இந்த கலர் இருக்குது. ஸோ இதனுடைய ஆரிஜின்லேருந்து எல்லா கலருமே உங்களுக்கு இது ஷோ பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இதனுடைய ஷேட்ஸ். இந்த பிளாக் கலர்லேருந்து இந்த ஒயிட் வரைக்கும் இதுக்கு இடைப்பட்ட அந்த கலர் ஷேட்ஸை காமிக்கும். ஸோ எந்த கலர் உங்களுக்கு வேணுமோ அந்த கலரை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் கொஞ்சம் டார்க்காக வேணும்னா இந்த டார்க்கு இது பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டார்க்காக வேணுமா எனக்கு, ஸோ டார்க்கை ஜஸ்ட்டு நான் இப்படி பிக் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் டார்க்காக வேணுமா இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கலரை பிக் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இதனுடைய இந்த டெக்ஸ்ட்டு என்ன கலரில் இருக்கணும், இதனுடைய பிளாக் கலராக என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இதனுடைய இதுவும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ ஃபியூச்சர்ஸ் நிறையா இருக்குது. இந்த ப்ரோ ஃபியூச்சர்ஸில் போனீங்கன்னா நிறையா ஃபியூச்சர்ஸ் இதாக இருக்கும். நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்க ஃபியூச்சர்ஸ் மட்டும் என்னென்னவோ அது மட்டுமே நம்மளுக்கு தேவையானது அளவுக்கு இருக்கும். ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர்ஸில் மெயின்
மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நிறையா விஷயம் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம பார்க்க போகிற விஷயம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூல்ஸு, இந்த கலர்ஸ்லேயே இந்த டூல்ஸ் விஷயம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ டூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொலிக் மேக்கர் இருக்கும். இந்த கொலிக் மேக்கர் இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில விஷயம் வரும். இது என்னன்னா, இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு இமேஜஸ் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து உங்களோட சிஸ்டத்துலேருந்து நீங்கள் இமேஜஸ் வேணுமோ அந்த இமேஜஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்டாக்லேருந்து ஒரு இமேஜஸை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஏதோ சம்திங் ஒரு இமேஜஸை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இமேஜஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜஸில் என்னென்ன கலர் இருக்கோ அந்த கலரோட அந்த காம்பினேஷன் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்துருக்கும். ஸோ இந்த கலரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலரு, இந்த ப்ரௌன் கலர், இல்லை மாதிரி இந்த இமேஜஸில் இருக்க எல்லா கலருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்திருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஒரு இமேஜ் வேணும், அந்த இமேஜில் இருக்க எல்லா கலரையுமே எனக்கு வந்து கொண்டு வந்து வைக்கணும், அந்த இமேஜில் இருக்க என்னென்ன கலர் இருக்கோ அந்த கலர் எல்லாத்தையுமே நான் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த இமேஜை ஜஸ்ட்டு அப்லோட் பண்ணி நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அந்த கலரோட உங்களுக்கு வந்திருக்கும். நீங்கள் வந்து உள்ளே இன்பில்ட் பண்ணி கலர் பிக்கரை சூஸ் பண்ணி நீங்கள் கலர் என்னென்ன கலர் வேணுமோ அந்த கலரை இது பண்ணிக்கலாம். அடுத்தது டூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் கிரேடியன்ட். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான இது. இந்த எக்ஸ்ப்ளோர் கிரேடியன்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்கும். ஸோ நான் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் கிரேடியன்ட் டிஃபால்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா சில கிரேடியன்ட்டோட இதெல்லாம் இவங்கலாம் கொடுத்துருப்பாங்க டிஃபால்ட்டாகவே. இதில் எந்த கிரேடியன்ட் வேணுமோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்விடேஷன் மேக் பண்ணுறாங்க, இல்லை ஒரு ஃப்ளக்ஸ் மேக்கிங் பண்ணுறாங்க, அந்த பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட் மேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கிரேடியன்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம், எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீ டவுன்லோட் இமேஜஸை கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜஸை சூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். இல்லை சிஎஸ்எஸ் கோடில் இது பண்ணியும் நீங்கள் வந்து இது பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது டிஃபால்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கஸ்டமைஸ்டாக வேணும்னா ஜஸ்ட் கிரியேட் ஏ கிரேடியன்ட் அந்த டூல்ஸில் போய் கொடுத்துக்கோங்க. அந்த கிரேடியன்ட்ல கொடுத்துட்டீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் கலரும் எண்ட் கலரும் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா போதும். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நான் ஒரு கலர் கொடுக்குறேன். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை பிக் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ப்ளூ கலர் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்ட பிறகு இந்த ப்ளூ கலர்லேருந்து இந்த ப்ளூ கலர் வரைக்கும் இருக்கிற எல்லா கிரேடியன்ட்டுமே இல்லை டிஃபால்ட்டாக வந்துடும். இந்த ஸ்டார்டிங்லேருந்து இந்த ஸ்டார்டிங் வரைக்குமே எந்த வேணுமோ, இல்லை எனக்கு டிஃபால்ட்டாக இங்கே ஒரு கிரேடியன்ட் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெட் கலர் கொடுக்குறேன். ஸோ ரெட் கலர் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ரெட் கலர் கொடுக்குறேன். ஸோ ரெட் கலர் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ரெட் கலர்லேருந்து இந்த வயலட் கலர் வரைக்கும் என்னென்ன கலர் இருக்கோ எல்லா கலருமே ஒரு கிரேடியன்ட் வந்து இது கிளிக் பண்ணி வரும். இல்லை இதனுடைய கலர் ரேடியேஷனை நான் சேஞ்ச் பண்ணுறேன், இந்த ரொட்டேஷனை. ஸோ நீங்கள் வந்து என்ன ரொட்டேஷன் வேணுமோ அந்த ரொட்டேஷனல் வந்து சேஞ்ச் பண்ணுங்க, லீனியர், ரேடியல், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் டிஃபால்ட்டாகவே செட் பண்ணிக்க முடியும். ஸோ அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இமேஜஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் இமேஜஸாக இருக்கலாம், இல்லை சிஎஸ்எஸ் ஃபைலாக வேணும்னா சிஎஸ்எஸ்ஸாக இது பண்ணிக்கலாம். சில கிரேடியன்ட்டு இதுலேயுமே டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் மேக் ஏ கிரேடியன்ட் பேலட்டுன்னு ஒன்று இருக்கும். இந்த மேக் ஏ கிரேடியன்ட் பேலட் என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இதில் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 2 கலர் வந்து சேம் அதில் யூஸ் பண்ண மாதிரி தான் இதில் 2 கலர் ஸ்டார்டிங் கலர் எண்ட் கலர் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் கலர் நான் இந்த ரெட் கலர் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த எண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வயலட் கலர், இந்த ஓகே வயலட் கலர் நான் கொடுத்துக்கிறேன் சம்திங். ஸோ இந்த வயலட் கலர் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர்லேருந்து இந்த வயலட் கலர் வரைக்கும் என்னென்ன கலர் கிரேடியன்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுதோ அந்த சேஞ்சஸ் ஆகுதோ அது எல்லாமே வந்துருக்கும். ஸோ நீங்கள் ஒரு டிசைன் பண்ணுறப்ப என்ன பண்ணணும்னா இதை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா ஓப்பன் த ஜென்ரேட்டர் இதில் கொடுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா என்ன இமேஜஸாக வேணுமா, இல்லை பிடிஎஃபாக வேணுமா, கலர் கோடாக வேணுமா, எஸ்விஜியாக வேணுமா, எல்லா ஃபார்மேட்டும் இருக்கும், அதை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இல்லை நம்பர் ஆஃப் கலர்ஸ்னு கொடுத்துங்க, இதை நீங்கள் ரெடியூஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட்லேருந்து இந்த வயலட் வரைக்கும் எனக்கு 3 கலர் மட்டும் வர மாதிரி ஒரு கிரேடியன்ட்னா 3 ஜஸ்ட் இது பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி இல்லை ரேண்டம் ஜஸ்ட் இப்படி நீங்கள் ரேண்டமாக இதை கிளிக் பண்ணாலும் ரேண்டமாக அது ஒரு கலரை வந்து உங்களுக்கு கலர் பேலட் வந்து உங்களுக்கு அதே ரேண்டமாக சூஸ் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் இந்த டூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேலட் ஜென்ரேட்டர், எக்ஸ்போர்ட் இமேஜ் பிறகு கான்ட்ராஸ்ட் டெக்கரு, இந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்ட்ராஸ்ட் டெக்கர் இருக்குங்களா, இதை யூஸ் பண்ணி நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்தை என்ன பண்ணலாம்னா நீங்கள் ஒரு பேக்ரவுண்ட் கலர் வந்து சூஸ் பண்ணிக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரெட் கலர் சூஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் நம்ம டெக்ஸ்ட் டைப் பண்ணுவோம் இல்லைங்களா, ஒரு டிசைன் பண்ணுறோம், அந்த டிசைனில் வந்து பேக்ரவுண்ட் கலர் இருக்குது, அந்த கலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேட்சான டெக்ஸ்ட்டை நம்ம சூஸ் பண்ணோம். அப்போனா வந்து பார்க்க லுக்காக இருக்கும். ஸோ அந்த மேட்சான வந்து டெக்ஸ்ட்டை வந்து சூஸ் பண்ணுறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து இது வந்து நம்ம சூஸ் பண்ணுற கலருக்கு எவ்வளோ அது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை காட்டிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். சூஸ் பண்ணிட்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளாக் கலர் கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்து பாயிண்ட் அது எவ்வளோ கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7.63. அப்படின்னா ஓகே நான் சூஸ் பண்ணியிருக்க கலர் வந்து இது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சேம் இதே கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு ஒரு இந்த மாதிரி இந்த ரெட் கலர் காம்பினேஷன்லேயே நான் வந்து கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன்.
ஸோ இதே கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பாருங்கள், ஸோ கலர் வந்து பேக்ரவுண்டு இந்த கலரில் இருக்குது, நான் சூஸ் பண்ணிக்கிற டெக்ஸ்ட் கலர் இந்த கலர் இருக்குது. இது தெரியுதா நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விசிபிளாக இருக்காது, தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஃபாண்ட் கலர் நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனுடைய வேல்யூ பாருங்கள், வெரி புவர் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. இதுவே நான் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் சூஸ் பண்ணுறேன். ஸோ பிளாக் கலர் இந்த மாதிரி சூஸ் பண்ணுறப்போ வந்து பாருங்கள் வெரி குட் அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டுக்கும் ஸோ டெக்ஸ்ட்டுக்கும் இருக்கிற கலரை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக அக்யூரேசியாக இது பண்ணி காமிக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். ஜஸ்ட் இதை காப்பி பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெக்ஸ்ட் கலர் ஆகட்டும் இதாக இருக்கட்டும், நீங்கள் உங்கள் இல்லுஸ்ட்ரேட்டர்லையோ இல்லை ஃபோட்டோஷாப்லையோ எந்த இதில் யூஸ் பண்ணிங்களோ அதை காப்பி பண்ணி போட்டு நீங்கள் டெக்ஸ்ட்டை வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அடுத்த வீடியோவில் எனக்கு கேளுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வரப்போகிற அந்த சோர்ஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான வெப்சைட்லாம் நம்ம காட்ட போகிறோம். நிறைய வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதி ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடிச்சிடும். ஸோ இதில் இப்போ நான் கொடுத்துருக்க இந்த இதை நீங்கள் எல்லாத்தையுமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து இது பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.